ஹலோ, நான் உங்க சிவாங்கி பேசுறேன். ஸோ நான் வந்து வித் லவ்வோட ப்ரீமியருக்கு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது படம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் மூவி. அதுவும் நம்மளோட லீடு அபிஷன் சார் அண்ட் அனஸ்வரா 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்ப புடிச்சிருந்தது. கங்ராச்சுலேஷன்ஸ் டு ஹோல் டீம். எல்லாரும் கண்டிப்பா படத்த வந்து பாருங்க. கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம். ஸோ தேங்க் யூ. ஷான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் ட்ராக் கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பரா இருந்தது. கண்டிப்பா படம் வந்து பாருங்க. வித் லவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரி இருக்குது. அனஸ்வரா அண்ட் அபிஷான் தே ஹவ் டன் ஃபென்டாஸ்டிக். மதன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்ஷன் வேறு. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்மால் டச் இருக்குது படத்தில். அது ஐ திங்க் இட் இஸ் ரியலி கோயிங் டு ஒர்க் அவுட் வெரி வெல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்காக. திஸ் மூவி இஸ் ரியலி குட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு சௌந்தர்யா அண்ட் மகேஷ். குட் லக். தேங்க்யூ. ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. படம் சூப்பராக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது, மாடர்னாக இருந்தது, அண்ட் எல்லாம் பர்ஃபார்மன்ஸஸும் அமேசிங்காக இருந்தது. அண்ட் ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நாஸ்டாலஜிக் பியூட்டிஃபுல் ஃபிலிம் தட் ஐ திங்க் மொத்த ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் யா, ஸோ ரியலி எக்ஸைட்டட் டு பி ஹியர் டுடே அண்ட் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. இந்த ஜானர் திருப்பி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு சௌந்தர்யா, மகேஷ், மதன், அபிஷான், அனஸ்வரா எல்லாருக்கும் அண்ட் ஷான், பியூட்டிஃபுல் ஒர்க். டு த என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் ஷூர் இட்ஸ் பி வெல் ரிசீவ்ட் பை பீப்புள். எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள் வரும் இது பார்க்கும்போது. காட் பிளெஸ் தெம். டு எவ்ரி ஒன் அ கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ. படம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த திருப்தி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இந்த ஒரு நல்ல ஒரு அழகான கண்டென்ட்டை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களும் மகேஷ் அவங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனஸ்வரா ராஜன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. நான் இவ்வளோ ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு இயல்பான ஒரு படம் பார்க்குறேன். அதில் நல்ல எமோஷன் இருக்குது, நல்ல லவ் இருக்குது. ஜென்சி கிட் லவ்னு சொல்லி எத்தனை படம் எடுக்கிறாங்க. ஆனால் அது எப்படி கரெக்டான ஒரு நல்ல படமாக அது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வித் லவ் தான் ஒரு எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிளுங்க அது. எந்த மொமெண்ட்டை சொல்கிறது, அவன் வந்து அவனுடைய ப்ரீவியஸ் லவரை போய் பார்த்து மீட் பண்ணும்போது அந்த சீனை சொல்கிறதா, அது மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் ரொம்ப லவ்லியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எஸ்பெஷலி ரொம்ப மசாலாவான ஒரு போர்ஷனும் இருக்குது. அவள் ஒரு வாழா சாங் வந்து அதை வந்து அவங்க பிக்சரைஸ் பண்ணி அவங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே இந்த படத்தை ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. டெஃபினட்டாக மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே நல்லா பாருங்கள். ஒரு 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 அழகான படங்க இது. ஒரு ரொம்ப அழகான படம், பார்க்க வேண்டிய படம். எல்லாம் சந்தோஷமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வித் லவ் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹியூமரஸாகவும் ஒரு அட் சேம் டைம் வந்து ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கோட வெளியில் வந்தோம். அது வந்து மிக்ஸ்டு ஆஃப் ஃபீலிங். லைக் ஒரு 96 பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், ராஜா ராணி பார்த்துட்டு வரும்போது, இதெல்லாம் ஒரு மிக்ஸு கலவையான படமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுவும் யூத்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அந்த ஹீரோ, அந்த ஹீரோயின். மியூசிக் ஷான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடியூசருக்கு சௌந்தர்யாவுக்கும் அந்த அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். நீ சொன்னது ஆமான்னு சொல்லி எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். வித் லவ் அபி கதாநாயகன் நடிக்கிற படம். என்னை வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண டைரக்டர் அது கதாநாயகனாக நடிக்கிறாரு. படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அன்ஸ்வரா ராஜனும் அவங்களும் அந்த 2 பேருமே ரொம்ப அழகாக படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த
மகேஷ், ப்ரொடியூசர் மகேஷுக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அபியோட இது முதல் படம். இந்த முதல் படத்துக்கு முக்கிய தேவை இதை கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஒரு பப்ளிசிட்டி ரொம்ப தேவைப்படும். அது ஃபஸ்ட்டு படத்திலே அபிக்கு கிடைச்சது. நல்ல ப்ரொடியூசர், இந்த மாதிரி ப்ரொடியூசர் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் பணியாற்றின எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வித் லவ் ஒரு உள்ள ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். நாங்கள் அந்த படத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது, கதையை சொல்லக்கூடாது. நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை வித் லவ்வை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோடு வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. அபி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல படைப்பு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர். ஒரு ஷுவர் ஷாட்டான ஒரு படம். February 14க்கு ஒரு காதலை கொண்டாடணும்னு நினைக்கிற எல்லாருமே போய் பார்க்கலாம். சௌந்தர்யா ரஜினிகாந்த், மகேஷ், ஷான் ரோல்டன், அபிஷந்த், அனஸ்வரா ராஜன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கொண்டாட்டமான படம். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நன்றி. ரொம்ப அழகான ஒரு காதல் படம். நமக்குள்ளே இருக்கிற மெமரிஸை, நிறைய நினைவுகளை தூண்டி விட்டுற படம். அதே மாதிரி ரொம்ப என்கேஜாக இருக்குது. சீன் பை சீன் வந்து ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குது. இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்திருக்கிற, முதல் படத்தையே எடுத்திருக்கிற மதன், அபிஷன், ஷான் ரோல்டன், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக குடும்பமாக வந்து கொண்டாட்டமாக பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன பையனை ஆக்கி நம்ம ஃபர்ஸ்ட் லவ் அந்த ஹார்ட் ஸ்கிப் பண்ண பீட்டை ஞாபகப்படுத்தி ரொம்ப ஃப்ரெஜைலாக ஒரு ரொம்ப கோசி ஃபீலிங் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஆடியன்ஸோட படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அபிஷான் அண்ட் அனஸ்வரா, ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஷான் ரோல்டனோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிரெக்டர் மதன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளோட தம்பி மகேஷ், அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பிடிப்பு இருக்குது. ரொம்ப நிறைய பெரிய இடத்துக்கு போவார். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சௌந்தர்யா. அவங்கள பற்றி என்ன சொல்கிறேங்க, சௌந்தர்யா எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் சூப்பர் தான். ஸோ இந்த படம் எடுக்கும்போது அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் டாட்டர் அவங்க, ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல் மதர், என்னோட ஏஞ்சல். இதெல்லாம் இருந்தாலும் பேக்கில் ஒர்க் மோட் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அது ராட்டில் அவங்க ஹெல்ப்னா கூட அவங்க வந்து படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சூப்பர் சௌந்தர்யா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸோடையும் கூடிய சீக்கிரம் நம்ம சூப்பர் சௌந்தர்யாவும் ஒரு சூப்பர் ஸ்டார் சௌந்தர்யா ஆயிடுவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வாங்க, தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. கேமரா முன்னாடி போங்க, கேமரா முன்னாடி போங்க, கேமரா முன்னாடி போங்க, கேமரா முன்னாடி போங்க. போய்ட்டோம். சார் வெயிட் சார்
கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு அண்ணா கொஞ்சம் கீழே பண்ணி நான் வெயிட் சார் நான் வாங்க வாங்க ஒண்ணு இல்லை நீங்க கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் பின்னாடி அப்படியே மூவ் பண்ணி சைடு வாங்க சைடு வாங்க உள்ள வராதீங்க ஓகே சார் சார் ஓகே சார் கொஞ்சம் அப்படியே பேக்ல போயிடுங்க சார் ஓகே ஓகே மேம் ரைட் ரைட் மேம் ஒரே ஃபார் ஸ்டேட் மேம் திஸ் சைடு ஓகே கொஞ்சம் வழி விட்டுருங்க சைடு நான் கொஞ்சம் அப்படியே வருங்கண்ணா சூப்பர் மேடம் வெயிட் மேடம் மேடம் வெயிட் மேடம் அங்கேயும் இல்லை மேடம் வெயிட் மேடம் 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 வெயிட் மேடம் சார் வெயிட் சார் வெயிட் சார் வெயிட் சார் ஓகே சார் தள்ளிட போறீங்க கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் கொஞ்சம் இந்த சைடுக்கு வந்துருங்க சார் சபரிமலைக்கு ஓகே மேம் மச்சுக்கூட கற்றுக்க சொல்லுங்க கூப்பிடுங்க யாரும் முன்னாடி போகாதீங்க